இன்னைக்கு எங்க வீட்டுல சுண்டல் குழம்பு செய்யலான் இருக்காங்க. வாங்க சுக்கூஸ் லைஃப் ஸ்டைல்ல எப்படி பண்ணலாம், ஈஸியா பண்ணலான்றத பார்க்கலாம். சட்டி சூடாயிடுச்சுங்க. நான் ஆல்ரெடி பத்த வச்சுட்டேன். ஸோ எண்ணெய் ஊத்திக்கலாம். சூடாயிடுச்சு. இப்போ இதுல இன்கிரீடியன்ஸ் போட போறோம். என்னென்ன போடுறேன்றத வாங்க பார்க்கலாம். சின்ன வெங்காயம் ஈரமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, அப்படி இல்ல ஜூம் வைக்க கூடாது. காலங்கலிகாலம் ஆயிப்போச்சு. நாங்க சொல்ல வேண்டியதெல்லாம் நீ சொல்லி கொஞ்சம் பெரிய வெங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம். அப்பதான் ஃபிளேவர் நல்லா இருக்கும். இதை நல்லா வணக்கிட்டு வணக்கணும். அதுக்குள்ள எனக்கு கொசு வர கிடைக்குது. நாராயணா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா. எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது. மருந்தடிச்சு கொல்லுங்கடா. இப்போ இது கூட என்னென்ன ஆட் பண்ண போறோம்னா, சோம்பு லைட்டா, சோம்பு ஷார்டேஜ் ஆயிடுச்சு. நான் திரும்ப ரீஃபில் பண்ணிக்கிறேன். கிராம்பு 4. ஓகே, ஒரே ஒரு ஏலக்காய். அழகா இருக்கும் நல்ல பூவு, அதுக்காக தான் பார்த்து இருக்கிறேன். இதுல ஒரு 2 பீஸ் மட்டும் அந்த ஃபிளேவருக்காக. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம செட்டிநாடு மசாலா மாதிரி செட்டிநாடு. டேய், எனக்கு எங்க ஊர் இங்கிலீஷே புரியாது, இதுல நீ வேற. சின்னமன் போட்டாச்சு. அதுக்கப்புறம் இவனை கொஞ்சம் ஓரம் கட்டுங்க. மிளகு, பிளாக் பெப்பர். ஓகே, நெக்ஸ்ட் கொஞ்சம் சீரகம். இதே மெத்தட்ல நீங்க சிக்கனும் போட்டு பண்ணலாம். சும்மா லைட்டா இதுவானா கூட போதுங்க, இல்லைன்னா மசாலா வந்து ரொம்ப கருகிடும். அடுத்து தக்காளி ஆட் பண்ணிக்கிறோங்க. இப்போ தக்காளி போட்டாச்சு. இது கூட ஒரு 2-3 பத்தை தேங்காங்க கட் பண்ணி வச்சிருக்கிறது இது கூட ஆட் பண்ணிக்கலாம். யாரோ பால் மாதிரி உருண்டு வராங்க, அவன் கத்திரிக்காய். நல்லா இதுல வணக்கி விட்டுருங்க. வேணா மூடி கூட வைக்கலாம். மூடி எடுக்கலான்னு போனாங்க, இந்த துணி எடுக்கலான்னு போனா லைட்டா பசிச்சுது. என்னோட சீஸ் பால் சாப்பிட்டுட்டு இருக்கேன். என்னோட ஃபேவரட். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. எத்தனை பேருக்கு இது ஃபேவரட்ன்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி சாப்பிட்டுட்டே சமைக்கிறது எத்தனை பேர் பிடிக்கும்ன்றத கமெண்ட் பண்ணுங்க. அதுவும் இந்த 80s 90s கிட்ஸ் எல்லாம் டெஃபினட்டா அந்த பழைய ஒரு மெமரிஸ்ல இருக்கிறதெல்லாம் சாப்பிடுவோம் தெரியுமா? அதுல இது கண்டிப்பா, இந்த பெப்சி ஐட்டம்ஸ் கண்டிப்பா. இப்போ தக்காளி சுருங்கினாலே போதுங்க. ஆக்சுவலி கொத்தமல்லி தலை போட்டுக்கலாம், நல்லா ஃபிளேவர் கொடுக்கும். நான் கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிட்டேன். அவ்வளவுதாங்க. அவனை அப்படியே கிண்டிட்டு ஆற வச்சு அரைச்சி எடுக்க வேண்டியதுதான். அரைச்சி எடுத்துட்டா நம்ம குழம்பு ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும். மசாலாவை இதுல அரைச்சிக்க போறோங்க. நம்ம மிக்சி ஜார்ல போட்டு 4-5 சுண்டல் வந்து இது கூட சேர்த்துக்கிறோங்க. வேக வச்ச சுண்டலை, குழம்பு தூள், இது ஒரு 2 ஸ்பூன். இப்போ இந்த மசாலாவை அரைச்சிக்கலாங்க. இந்த மிக்சி வேற சதி பண்ணுது ரசம். என்ன தெரிகிறது? அது ஒண்ணுமில்லடா. ஏதாவது ட்ரை பண்ணுவேன்னு எங்க கேமராமேன் நினைச்சாரு, ஆனா ட்ரை பண்ணல. ஒருத்தர் கிராஸ் ஆக லட்டுல வச்சு நினைச்சியாதாஸ், நட்டுல வச்சு அப்படியே இப்படி சமைச்சிக்கிட்டு நாங்க குக்கர் பேன் சூடாயிடுச்சுங்க. இப்போ எண்ணெய் கொஞ்சம் ஊத்திக்கிறோம். ரொம்ப ஊத்த வேணாம். கடுகு ஒரு 4 கடுகு போட்டுக்கோங்க. 2 சீரகம். 2 சீரகம்னா அதுக்குன்னு எண்ணி 2 போட்டுறாதீங்க. சும்மா லைட்டா, படாது. அடுத்து இங்க நம்மளோட கருவேப்பிலை, மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். அரைச்ச மசாலாவை இப்படிதான் கொதிக்கும், பயப்படக்கூடாது. படாது. அரை மிக்சி ஜார் இதெல்லாம் ஊத்தியாச்சு. எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிட்டு நம்மளோட சுண்டல், இந்த சுண்டல் அப்படியே கொட்டிக்கலாம். சோ இது ஒரு புரோட்டீன் பேக்ட் குழம்புன்னு சொல்லலாம். ஏன்னா நம்மளுக்கு தேவையான புரோட்டீன் டெஃபினட்டா இந்த குழம்புல இருக்கு. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. இப்ப நான் கொஞ்சம் வித்தியாசமா செய்வேன்.
கையை வச்சு கழுவ கூடாது, அதனால இது நல்லா குளிக்கிட்டு தண்ணி ஊத்தி மிக்ஸியும் கழுவியாச்சு. ஊத்திட்டேன். இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன். எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது. நம்ம வந்து வெங்காயம் தக்காளி வணக்கும் போதே இஞ்சி பூண்டு போட்டிருக்கணும். அப்படியும் இல்லையா, நம்ம தாளிக்கும் போது இஞ்சி பூண்டு போட்டுருக்கோம். பட் நான் தப்ப ஒத்துக்கிறேன், இஞ்சி பூண்டு போட மறந்துட்டேன். இப்போ குழம்பு கொதிக்க போகுது, இப்போ நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். மன்னிப்பு கேட்க தெரிஞ்சவன் பெரிய மனுஷன். இப்ப நான் பெரிய மனுஷனாக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்க அந்த தப்ப நீங்க பண்ணிடாதீங்க. அந்த கடுகெல்லாம் தாளிச்சோம் பார்த்தீங்களா, அந்த டைம்ல இஞ்சி பூண்டு போட்டு வணக்கிக்கோங்க. மிக்ஸ் 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 மிக்ஸ். கொஞ்சம் உப்பு, கல்லுப்பு தேவையான அளவு. சோ இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை ஒரே ஒரு விசில் மட்டும் விட போறோம். ஒரு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிட்டோம்னா நம்ம குக்கர் ரெடி ஆயிடுச்சு. சாரி, நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அதுல எண்ணெய் பிரிஞ்சு மேல நிக்கும். நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்மளோட சுண்டல் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம சுக்கூஸ் லைஃப் ஸ்டைல ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப். டாடா, பை பாய்.